கவனிக்கணும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு எல்லா இடமும் வெற்றி. எங்க போனாலும் நீங்க சாதாரணமாவே ஒரு திருநீர் பூசி உத்திராக்கம் போட்டு நீங்க சிவசிவன்னு நீங்க மனசுல நினைச்சு எந்த காரியத்துக்கு போனீங்கனாலும் அது நடக்கும். அதுபோல அவர் எங்க போருக்கு போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு வெற்றி. பகைவர் முன்னாடி அவர் கூற்றுவன்னா என்னன்னா யமன். பகைவர்களுக்கு யமன் போன்ற இருந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு கூற்றுவடையனார்னே பேர் வந்துச்சு. எல்லா இடங்களும் வெற்றி பெற்று அவர் மிகப்பெரிய ஒரு இதா இருக்கார். அப்போ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, சின்ன வரலாறு தான். நம்ம சேக்கிலார் மொத்தத்துக்கே ஒரு 9 பாடல் தான் அவருக்கு கொடுத்துருக்காரு. என்ன தோணுது அவருக்கு அப்படின்னா, நம்ம தில்லையில போய் தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சோழர்களுக்கு முடிசூட்டக்கூடிய அந்த மகுடம் இருக்கு. அவங்க யாருக்கு முடிசூட்டுவாங்கன்னா சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டுவாங்க அந்த தில்லைவாழ் அந்தணர்கள். அதை இவர் எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டாருல, இவர் பெரிய அரசராயிட்டார். அப்போ அந்த சோழ நாட்டுக்குரிய அந்த மணிமகுடத்தை தனக்கு சூட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அங்கே போறாரு தில்லைக்கு போய் தில்லை கூத்தபுரானை வழிபட்டு அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் கிட்ட போய் அந்த மகுடத்தை எனக்கு சூட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் மாறாம இருப்பாங்க, நடுங்குறாங்க. இது யாருக்கு சூட்ட வேண்டிய, இது பரம்பரையா சூட்ட வேண்டியது. இவர் குறுநில மன்னர், ஒரு பெரிய வீரரா இருந்து எல்லாம் வெற்றி அடைஞ்சாலும் அப்படியெல்லாம் அவங்க குறுக்கு வழியில எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நேரடியாவே சொல்லிட்டாங்க மன்னன் கிட்ட. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கவுன்சிலராக இருக்கும் கூட எவ்வளோ அதிகாரம் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க சொன்னதுக்கு மறுப்பு சொல்லல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது சோழர்களுக்கு தான் உரியது, நாங்கள் அவங்களுக்கு தான் பட்டம் சூட்டுவோம், அதுதான் எங்கள் கடமை, அதுதான் எங்கள் முன்னோர்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க, திடீர்னு நாங்கள் அந்த வழக்கத்தை மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேரடியாகவே கூட்டுறவு நாயனார்கிட்ட. இவர் என்ன பண்ணாரு, அதுக்காக நான் பெரிய பதவியில் இருக்கேன், நான் பெரிய வீரன், நான் பெரிய அரசன், நான் என்னோட பலாத்காரத்தால் என்னோட அதிகாரத்தால் நான் அந்த இதை எடுத்து சூட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லலை. என்ன செஞ்சார், பெருமானே நான் என்னோட இந்த ஆசை மகுடம் சூட்டணும்னு நினச்சேன், அது இப்படி நம்ம தில்லைவாழ் அந்தணர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன பண்ணாங்களாம், உடனே ஊரை விட்டு சேர நாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க ஒரு பாதுகாப்பாக அவங்க முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, வெளியா வந்தவங்க, அவங்ககிட்ட பாதுகாக்க சொல்லிட்டு இந்த நாடே வேணான்னு சேர நாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி இவர் கேட்டதுனால. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க மறுத்ததுனால ஒரே வருத்தம், போய் படுத்துட்டார். பெருமானே இந்த மாதிரி எனக்கு மகுடம் சுட்ட முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பெருமான் சொன்னாராம், என்னோட திருவடியவே நான் உன்னோட தலையில சுட்டுறேன், சென்னிமேல் வைக்கிறேன், இதவே என்ன பண்ற மகுடமா வச்சு அரசாட்சி பண்ணு அப்படின்னு சொன்னாராம் பெருமான், அவர் வருத்தத்தை தணிக்கிறதுக்காக. உடனே கனவுல என்ன பண்ணாரு, சாமி அவரோட திருவடியை, நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், திருவடி கீழே தான் போகணும், திருவடி கீழே தான் நம்ம எப்பவும் இருக்கணும் சொல்றோமா இல்லையா? சொல்லிய பாட்டின் பொருள் செல்வர் செல்வர் சிவபுரத்தினால் சிவனடி கீழ். பெருமானோட திருவடிக்கு கீழே போகணும் தான் எல்லா நாயன்மார்களும் சித்தர்களும் அருளாளர்களும் எல்லாரும் வேண்டது எதுன்னா பெருமானுடைய திருவடிக்கு கீழே. காரைக்காலமா கேட்கிறாங்கல்ல, இரவாத இன்ப அன்பு வேண்டுகிறார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனையென்று மறவாமை வேண்டும். அதாவது பிறவாமையை கேட்குது அம்மா. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு பிறவிக்கு காரணம் என்னன்னா வினைதான், வினைதான் வித்து, அதுல இருந்து தான் நமக்கு பிறவி வருது. அப்ப வினையின் காரணமாக மீண்டும் நான் பிறக்க வேண்டியது வந்தா உன்னை மறவாமை வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி, மீண்டும் இல்லை இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். என்னோட திருவடிக்கு கீழே நான் எப்பயுமே இருக்கணும். அதனாலதான் நீங்க போனீங்கன்னா எங்கேயும் பார்த்தாலும் நடராஜ பெருமானுக்கு கீழே அந்த அம்மா தாளத்தோடு இருக்கும். அவர் நடன காட்சியை பார்த்து வாழ்நாள்ல மானிடரா பிறந்த எல்லாருமே வாழ்நாள்ல ஒரு முறையாவது தில்லையில போய் அந்த ஆனந்த குத்து, அந்த நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அந்த அற்புத குத்தை பார்க்கணுமா. அதுதான் நம்ம மானுட பிறவியோட நோக்கமா இருக்கணுமா. அது நம்ம வாழ்நாள்ல ஏன்னா தில்லை தான் பொது, அதுதான் நமக்கு கோயில்.
நீங்கள் என்னதான் கோயில் சொன்னாலும் கோயில் அப்படின்னா தில்லை. போய் நடராஜ பெருமானோட அந்த கூட்டத்தை தரிசிக்கணும். நடராஜ பெருமான் என்ன பண்ணாரு, இவரோட கனவுல போய் அவரோட திருவடியே தலையில சூட்டிட்டார். ஓப்பா நீ இதை வச்சு அரசாட்சி பண்ணுப்பா, உனக்கு என்ன மகுடம். அவர் மகுடம் வந்து பொன்னால தங்கத்தால எல்லாம் வச்சிருக்கோம், அதுல வைரங்கள்லாம் வச்சிருக்கோம். ஆனா இறைவனோட திருவடிக்கு ஈடாகுமா? பொன் பொருள் எல்லாம் அழியக்கூடியது. திருவடி அழியாத நிலை பெற்ற திருவடி. அதுக்கு கீழே தான் நம்ம போகிறோம். ஒரு பிறவி இல்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம பெருமானோட திருவடிக்கு கீழே போகணும்னு தான் நம்ம நினைப்போம். பிறவாமை வேண்டும் மணிக்கவாசல் இருக்கிறார்ல, எத்தனை பிறவி பிறந்து இழைச்சிட்டேன்ப்பா, உள்ளாகி கூடாகி எத்தனை சொல்றாரு, வேண்டாம் அப்படின்னு. அது போல திருவடியை சுட்டி ஆட்சி பண்ண சொன்னாராம். அவர் 10,000 ஆண்டுகள் இப்போ மகிழ்ந்துட்டார். அந்த இது வேண்டான்ட்டார். எது மணிமகுடம்லாம் வேண்டான்ட்டார். திருவடியை பெருமானோட திருவடியை தலையில வச்சு ஆட்சி பண்றாரு. பல்லாண்டு காலம் ஆட்சி பண்ணி கோயில்களுக்கெல்லாம் நிறைய திருப்பணி, எல்லா கோயில்களுக்கும் நிறைய தானம் கொடுத்து, நித்திய நைமித்திய வழிபாடுகள்லாம் செய்ய சொல்லி நிறைய தானம் கொடுத்து பல்லாண்டு காலம் நல்லா ஆட்சி பண்ணி பெருமானோட திருவடியை வச்சே அவர் திருவடிக்கு போய் சேர்ந்தாராம். அந்த நாள் வந்து என்னைக்குன்னா இன்னைக்கு தான் ஆடி திருவாதிரை நட்சத்திரம். ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரம், சாமிக்குரிய நட்சத்திரம் தான் அது திருவாதிரை. நம்ம திருவாதிரையில அழிக்கின்றோம்ல அந்த நாள். இந்த நல்ல நாளில் வந்து நாம் இன்னைக்கு கூற்றுவ நாயனாருடைய அந்த குருபூசை திருநாளில் அவருடைய வரலாறு சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி சொல்லி, அடியார் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி, எல்லாருக்கும் எல்லா வளங்களும் எல்லா